நீ என்னதான் பயாலஜில 350 எடுத்தாலும் கெமிஸ்ட்ரியில நீ அட்லீஸ்ட் ஒரு 120 இருந்து 150 எடுத்தாதான் உனக்கு சீட்டு, அதுவும் கவர்மெண்ட் சீட்டு. ஏன் நீ 160 எல்லாம் எடுத்துட்டா ஸ்டான்லிலே வந்து சேரலாம். கெமிஸ்ட்ரியில எப்படி 160 பிளஸ் எடுக்கிறது இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போறேன். ஏன் கூட என்னோட ஜூனியர் இருக்கான், அவன் 175 எடுத்தான் கெமிஸ்ட்ரியில, அவனும் சொல்ல போறான். நான் அரௌண்ட் 150 எடுத்தேன் கெமிஸ்ட்ரியில, நானும் சொல்ல போறேன். எங்க 2 பேரோட இன்சைட்ஸ் லாஸ்ட் 15 நாள் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும், எப்படி படிச்சா கரெக்டா இருக்கும், கெமிஸ்ட்ரி 15 நாள்ல 160 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என் தம்பி முடியும்னு சொல்லுவான். ஸோ வினோத், வெல்கம் டு த ஷோ. இது வந்து ஒரு ஷார்ட்டான செக்மெண்ட் தான். 10 நிமிஷத்துல நம்ம பசங்களுக்கு தெளிவா சொல்லிடுறோம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் இட் பாசிபிள் 15 நாள்ல 160 பிளஸ் எடுக்க முடியுமா? ஆன்சர் இஸ் எஸ். How? எப்படி அப்ரோச் பண்ணோம் 15 நாள்? So in the last 15 days எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, you have to divide into organic, physical and inorganic. Okay. So inorganic வந்து it's just around 4 to 5 chapters தான். So அதுல இருந்து you are getting 12 to 14 questions. So short period of time, short chapterல you are getting more marks. He is the non-motive, he is a politics. ஸோ நம்ம ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும்? இன்ஆர்கானிக். ஸோ வெரி ஈஸி. ஸோ இன்ஆர்கானிக்ல 14 கொஸ்டின்ஸ் நீ ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே. அண்ட் ஆர்கானிக் இஸ் ஆல்சோ ஈஸி. ஓகேவா? என்சிஆர்டியை தாண்டி நீட்டுக்கு வந்து ஆர்கானிக் வெளியே போகாது. ஸோ த ட்ரிக்கி பார்ட் இஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ அரௌண்ட் 45 கொஸ்டின்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ், நாட் மார்க்ஸ், 30 கொஸ்டின்ஸ் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக். ஓகே, 15 கொஸ்டின் பிசிக்கல். தட் இஸ் வாட் மேக்ஸ் த திங் டஃப். ஓகேவா? 15 கொஸ்டின் நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரில இருந்து டிசைடிங்ன்ற அது ரொம்ப டஃபா இருக்கும்ன்ற. ஸோ அந்த 15லயும் அரௌண்ட் 8 10 ஈஸியா தான் இருக்கும். சோ அது அந்த 8 10 அட்டெண்ட் பண்றதுக்கும் நீ ஓரளவுக்கு படிச்சிருக்கணும் பிசிக்கலை பொறுத்த வரையும். சோ நீ இன்ஆர்கானிக் வந்து ஈஸியா பயோ படிக்கிற மாதிரி, நான் சொன்ன மாதிரி 4 சாப்டர் இருக்கு. என்னன்னா டிஎன்எஃப் பிளாக், பி பிளாக், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அப்புறம் கிளாசிபிகேஷன். ஸோ இந்த 5 சாப்டர். இதுல மோஸ்ட் ஸ்கோரிங் பார்ட் வந்து டிஎன்எஃப் பிளாக் அண்ட் பி பிளாக் அண்ட் டிஎன்எஃப் பிளாக். இந்த 5ல இது 3ல இருந்து தான் அரௌண்ட் 14 to 15 சொன்னால அரௌண்ட் 10 கொஸ்டின் இந்த 3 சாப்டர்ல இருந்து வரும். ஸோ அதுல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல 4 கொஸ்டின் இஸ் கேரண்டீட், 3 to 4 கொஸ்டின். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். இன்ஆர்கானிக் இட் இஸ் லைக் பயோ. என்சிஆர்டியை படிக்கணும், என்சிஆர்டி படிச்சு இட் இஸ் லைக் பயோ மாதிரி தான். ஸோ ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் 12 to 15 கொஸ்டின்ஸ். தட் இஸ் அன் ஆவரேஜ். ஏன்னா சில வருஷம் 12 கொஸ்டின் வந்திருக்கு, சில வருஷம் 15 கொஸ்டின் வந்திருக்கு. அந்த மாதிரி இட்ஸ் இன் பிட்வீன். ஓகேவா? நடுவுல தான். ஸோ அதே மாதிரி தான் ஆர்கானிக்கும். ஆர்கானிக் ஆனா ரொம்ப பெரிய சங்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி? அது ஏன்னா they are reading their modules. ஸோ என்சிஆர்டியை தாண்டி போக தேவையில்ல. ஆர்கானிக் வந்து எவ்ரி ரியாக்ஷன் வில் பி ஃப்ரம் என்சிஆர்டி. என்சிஆர்டியை தாண்டி போனாதான் ஒரு மாதிரி கடியா இருக்கும். ஓகே, ஆர்கானிக்ல எனி ரியாக்ஷன் ஆர் ப்ரெடிக்டிங் இது கண்டிப்பா வரும் இந்த வருஷம். வாட் ரியாக்ஷன்? ஒரு 5 ரியாக்ஷன்ஸ். ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகே, அது நான் இருக்கும் போதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் ஆல்டால் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ்ல இருந்து வரும். ஓகே. அசிடிக் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். ஓகே. ஆல்டால் கண்டென்சேஷன், சரி, எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக் எஃபெக்ட். அப்புறம் அசிடிக் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். அதுல மெயினா ஆர்த்தோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, அது வரும். ஓகே. ஸோ ட்ரிக்கியா இருக்கணும்னா ஆர்த்தோ எஃபெக்ட். ஸோ சொல்லுவோம்ல 40 கொஸ்டின் ஈஸி, இந்த 5 கொஸ்டின் தான் ட்ரிக்கியா இருக்கும். இந்த ட்ரிக்கியா பண்ணணும்னா மேபி ஆர்த்தோ எஃபெக்ட்ல இருந்து வரும். நெக்ஸ்ட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் இருக்கு, எட்டார்ட்ஸ் ப்ராசஸ், அப்புறம் ரொசன்மான்ஸ் ரியாக்ஷன். ஓகே. சோ அது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எட்டார்ட்ஸ் ப்ராசஸ்ல புரோமின் வாட்டர் ரியாக்ஷன் வருமா? அது எல்லா வருஷமும் கேக்குறாங்க. இந்த வருஷமும் கேட்பாங்க. சோ அது வந்து தனியா கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல நெடுவுல புரோமின் வாட்டர். ஆனா இந்த எட்டார்ட்ஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது 3 வருஷம் தொடர்ந்து பை ப்ராடக்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ எட்டார்ட்ஸ் ப்ராசஸ் வந்து ஆல்டிஹைட் சிந்தசைஸ் பண்ண, அது பென்சால்டிஹைட். ஆனா பை ப்ராடக்ட் அசிட்டோன், அதை வச்சு 3 வருஷம் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பை ப்ராடக்ட்னு 3 வருஷம் கன்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. நீங்க போய் ப்ரீவியஸ் இயர்ல பாருங்க. ஸோ இது மெயினான இது. ஆனா இந்த மாதிரி நேம்டு ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, சம் சயின்டிஸ்ட் பேரை வச்சிருக்கோம், லைக் ஆல்கஹால் டு ஆல்கைல் ஹைலைட்ஸ், டார்சன் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நேம்டு ரியாக்ஷன்ஸ் வில் டெஃபினெட்லி கம். டெஃபினெட்லி. சூப்பர், கரெக்டா சொல்லியிருக்கேன், நல்லா சொல்லியிருக்கேன். இப்போ NEET 2025 the most important part, the most important segment of this video பசங்களா, இந்த வீடியோவை NEET 2026 ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். 15 நாள் தான் இருக்கு. I really want to know this. NEET 2026 chemistry will be easier or tough? What is your prediction? அப்படியே predict பண்றதா இருந்தா எந்த செக்மெண்ட்ல இருந்து எப்படி கேட்பாங்க? Easy to moderate, difficult எனக்கு தெரிஞ்சிருனே. 25 பேப்பர் நீ எப்படி ரேட் பண்ணுவ? 25 is a moderate. இது வந்து easy to moderate. Why easy to moderate? Why not tough? 25 வந்து ரொம்ப ஒரு மாதிரி கட் ஆஃப் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பேப்பர் டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கட் ஆஃப் வந்து ஒரு ப்ராப்பர் ரேஞ்சு கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ அதனால 25ஓட கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். அதே டைம்ல 24 மாதிரி மக்கு பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால 24ஓட கொஞ்சம் டஃபா இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் easy to moderate.
I would say moderate to difficult ன்னு சொல்லுவேன். 25 paper was not easy. Was not moderate also chemistry எடுத்துக்கிட்டனா. எது? Actually பார்த்தனா 25 paper நான் என்ன சொல்லுவேன்னா அந்த ஒரு பேப்பர் ஜெனரலா ஒரு சப்ஜெக்ட் வச்சு மட்டும் நம்ம ரேட் பண்ண முடியாது. ஓவராலா பார்ப்போம். பிசிக்ஸ்ல அவ்வளவு அநியாயத்துக்கு டஃபா கொடுத்துட்டு டைம் வந்து 45 மினிட்ஸ்ன்றது 1.5 மணி நேரம் ஆயிடுது நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்ட டைம். அப்போ 1.5 மணி நேரம் போயிடுச்சுன்னா கெமிஸ்ட்ரிக்கு நீ நார்மலா கொடுக்க வேண்டிய இந்த 30 மினிட்ஸ் வந்து குறைஞ்சிரும். சோ தட் மேக்ஸ் டஃப். அந்த டைம் ஃபேக்டரை பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி இஸ் டஃப் 25ல. பட் இப்போ நம்ம நார்மலா சால்வ் பண்ற மாதிரி பார்த்தோம்னா இட்ஸ் மாடரேட் பேப்பர். சோ டைம் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா பயாலஜி வந்து ஈஸி கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். பயாலஜி வந்து லெந்தி. எஸ் எவ்ரி இயர் சம்பந்தமே நம்ம லெந்தியா கேட்டிருந்தோம். அத கதையா கேட்டிருந்தோம். ஒரு क्वेश्चन பார்க்கற இவ்வளவு பெருசா இருக்குடா. இதுக்கு இவ்வளவு பெரிய பாராகிராஃப். அதுல தேவையே இல்ல அந்த பாராகிராஃப். லாஸ்ட் லைன் படிச்சு ஃபர்ஸ்ட் லைன் படிச்சாலே ஆன்சர் பண்ண முடியும். பட் பசங்க பயந்து எல்லாத்தையும் படிப்பாங்க. ஐயோ இதுல இருந்தா வந்துருமோ. நோ பட் இட்ஸ் unnecessary. அது எவ்ரி இயர் அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுனா 23 ல லெந்தி, 24 ல லெந்தி, 25. சோ பயோ 24 பேப்பரை விட 25 பேப்பரோட நீ நம்பர் ஆஃப் பேजेस கன்சிடர் பண்ணி இது இவ்வளவு பெரிய புக்லெட் மாதிரி இருந்துச்சு பேப்பர். சோ அத பயோ எல்லா இயரும் லெந்தி தான். சோ பயோ டைம் கன்சியூம் பண்ண பாப்பாங்க. மார்க் எதை வச்சு டிசைட் ஆக போகுதுன்னா டெஃபினட்டா கெமிஸ்ட்ரி தான். அது எல்லா வருஷமும் கெமிஸ்ட்ரி தான். இப்போ சப்போஸ் அப்ளிகேஷன் 30 lakhs மெம்பர் போடுறாங்கன்னா அதுல சம் 2 to 3 lakhs மெம்பர் தான் உள்ள காம்படிஷன்ல இருக்காங்க. சோ நம்ம சீட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் an average of 1.5 lakh இருக்கு. 2-3 லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க. ஆமா, இந்த வீடியோ பாக்குறவங்க கூட அந்த காம்படிஷன்ல இருக்கான். சோ இதுல பயோல 330க்கு மேல ஈஸியா அரௌண்ட் 1 lakh மெம்பர் எடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொன்னு பிசிக்ஸ்ல 130 மேல ரொம்ப கம்மியா எடுப்பாங்க. அப்படியே உல்டா actually to be honest 140 150 ஸ்கோர் 10000 பேர் தான் 130 னா சோ 120 ன்னு எடுத்துக்கினாலும் 30 to 40000 மெம்பர்ஸ் will cross. சோ ஆனா சீட் எவ்வளவு இருக்கு 1.5. நான் பயோல சொன்னா 3 lakh. சோ இந்த மிட்ல இருக்கிறவங்க டிசைட் பண்ண போறது கெமிஸ்ட்ரி. சோ இத நான் எல்லா வீடியோஸ்ல 160 எடுத்துற முடியும் நம்ம பசங்களால. அப்போ கண்டிப்பா சூப்பரா எடுத்துற முடியும். அத ஒழுங்கா நீ சொன்ன பிராக்டிஸ் என்ன மெத்தட்ஸ்லாம் பண்ணனும், என்ன எப்படி ரிவைஸ் பண்ணனும், டே டு டே அப்ரோச் கெமிஸ்ட்ரிக்கு என்ன மாதிரி பண்ணனும், 15 நாள் ஸ்கெட்யூல் பிசிக்ஸ் அண்ட் பயோ along with it. சோ கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ஷெட்யூல் சப்போஸ் 4 நாள்ல ரிவைஸ் பண்ற மாதிரி வச்சுப்போம். 4 இல்ல 5 நாள் கொடுப்போம். சோ இந்த 5 டேஸ்ல ஒரு நாள்ல இன்ஆர்கானிக் முடிக்கணும், 2 டேஸ்ல ஆர்கானிக், 2 டேஸ்ல பிசிக்கல். இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா 5 நான் சொன்ன மாதிரி 5 இன்ஆர்கானிக் ஒரே நாள்ல முடிச்சிடணும். ஒரே நாள். ஆமா, ஆர்கானிக்ல ஃபர்ஸ்ட் டே வந்து 11th இருக்கிற சிலபஸ், செகண்ட் டே வந்து 12th இருக்கிற சிலபஸ். அண்ட் பிசிக்கல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிசிக்கல் மட்டும். ஏன்னா பல்க் அமௌண்ட் ஆஃப் சாப்டர் நீ ஒரு 2 டேஸ்ல இருக்க. பட் 11th வந்து ஈக்குவலிபிரியம்ன்ற சாப்டர் மட்டும் தான் கொஞ்சம் கடியா இருக்கும். மற்றதுலாம் ஈஸியா தான். அண்ட் 12th இருக்கிறதுல 4 சாப்டர் தோஸ் ஆர் ஈஸி. ஸோ இந்த 5 டேஸ்ல யூ கேன் ஈஸிலி ரிவைஸ். ஓகேவா? பர்ஃபெக்ட், கரெக்டா சொல்லியிருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் இந்த 5 நாள் முடிக்கிறது மட்டும் இல்ல, வாட் டஸ் மார்க் டெஸ்ட் பிளே இன் திஸ்? அந்த 5 நாள் விட்டுறலாம், 10 நாள் இந்த மார்க் டெஸ்ட்ன்றது ரொம்ப க்ரூஷியலான ரோல் பிளே பண்ணும். நீயே சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம சூரஜ், நம்ம ஜூனியர், அப்புறம் நம்ம ஜூனியர்ஸ் நிறைய பேர் அஸ்வந்த், இவங்கலாம் வந்து 30 நாள்ல 50 மார்க் டெஸ்ட் எழுதுறாங்கடா. அவங்களை இன்னைக்கு வந்து ஸ்டாண்டில் உட்கார வச்சிருக்காங்க. அந்த மார்க் டெஸ்ட் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரி பொறுத்து? நம்ம எவ்வளவு வேணா படிச்சிடலாம். ஒன்ஸ் யூ ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு கொஸ்டின், நீங்க கொஸ்டின் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணலன்னா நீங்க படிச்சதே வந்தாலும் ஒரு மாதிரி இது 2 ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வரும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, சப்போஸ் நான் ஒரு 10 மார்க் டெஸ்ட் எழுதிட்டு போறேன். எனக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா 24 நீட்ல இருக்குல்ல, பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் டெஸ்ட்ல வந்த எல்லா கொஸ்டினும் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீ போய் ஆன்சரை டிக் பண்ணுவ. ஸோ சப்போஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணாம வெறும் ஃபுல்லா ரிவிஷன் மட்டும் ஒரு 10 முறை பண்ணிருந்தாலும் ஓகே, நீ போய் உக்காடுற, நீ ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது இதுதான் வருமான்ற ஒரு பயம் கண்டிப்பா வரும். நீ ஓஎம்ஆர் பபிள் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். அதே நீ ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் மார்க் டெஸ்ட் நல்லா பண்ணியிருந்தானா, இது மார்க் டெஸ்ட்ல வந்தது, எனக்கு ஏற்கனவே மார்க் வந்திருக்கு அப்படின்ற ஒரு அல்ட்ரா கான்ஃபிடென்ட்ல போய் பபிள் பண்ணும். ஸோ தட் மார்க் டெஸ்ட் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். இது என்னதுன்னு தெரியுதா? இது என்னது? பிரபஞ்சன்ஸ் ப்ரெடிக்ஷன். நம்ம SNG ஆப்ல உங்களுக்கே தெரியும் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம். அதுல கிட்டத்தட்ட பிரபஞ்சன் ப்ரெடிக்ஷன் 1 எழுதுனவங்க மட்டும் கிட்டத்தட்ட 500 people எழுதிருக்காங்க. அவ்வளவு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கு அனாலிசிஸ் வரும் பார்த்திருக்கேன். கெமிஸ்ட்ரியில நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. அண்ட் பேப்பரோட டஃப்னஸ் நான் பார்த்தேன், லெவல் ஆஃப் டஃப்னஸ் பார்த்தேன். நாட் ஈஸி, மாடரேட் டு டஃபா தான் கேட்டிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம எடுத்த இந்த கெமிஸ்ட்ரி பேப்பர், நம்ம ஷாலினி எடுத்த பேப்பரும் அதே லெவல்ல தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஒழுங்கா நீங்க அந்த பேப்பர் அந்த லாஸ்ட் ஒரு 10 நாள் நீ உட்காந்து டெய்லி 2 மார்க் டெஸ்ட் எழுதுனா கூட உன் லைஃபே சேஞ்ச் பண்ண போது அந்த 2 மார்க் டெஸ்ட். சீரியஸ்லி. ஸோ இந்த மாதிரி இந்த 10 நாள் நீ உட்காந்து இன்னும் ஆப்பை வாங்கினா போய் வாங்கு. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இங்க மேல கொடுக்குறேன். இப்போ நீ எழுதலைன்னா நாளைக்கு நீ ரெக்ரெட் பண்ணுவ.
மார்க் டெஸ்ட் எழுதுனா ப்ராக்டிஸ்னா நான் நீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 5 நாள் விட்டுரு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட நானும் ஒரு 20-30 மார்க் டெஸ்ட் எழுதியிருக்கேன் லாஸ்ட் மாசம். எதுக்காக? அந்த ஒரு ப்ராக்டிஸ் இல்லைனா நீட் எக்ஸாம் எனக்கு என்ன சில கொஸ்டின் தெரியலடா, லிட்டரலி தெரியாதப்போ இது மார்க் டெஸ்ட்ல பாத்துருக்கோம். அந்த ஒரு இது நான் சொன்னல, அந்த ஒரு செகண்ட் தோணும். எவ்வளவுதான் படிச்சாலும் 2 ஆப்ஷன் தோணும். ஆனா மார்க் டெஸ்ட் எழுதுனவனுக்கு அது இருக்காது. ஏன்னா இது நான் பாத்திருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12,000 கொஸ்டின் கொடுத்துருக்கோம்டா லிட்டரலி மார்க் டெஸ்ட் மூலமா மட்டும். கிராண்ட் டெஸ்ட் ஒரு எவ்வளவு 30 கொடுத்துருக்கோம், பார்ட் டெஸ்ட் ஒரு 6 கொடுத்துருக்கோம், சாப்டர் டெஸ்ட் ஒரு அதிகமா கொடுத்துருக்கோம், 100 கொடுத்துருக்கோம். இந்த 12,000 கொஸ்டின் பூல்ல இருந்தா வரப்போகுது கண்டிப்பா. எடுக்க முடியாது வேற எந்த கொஸ்டின்ஸும் பாசிபிலிட்டி கிடையாது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம குவான்டிட்டியும் அதிகமா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அந்த ஒரு ஷார்ட்டி என்னால கொடுக்க முடியும். டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம கூப்பன் கோட் சரண் யூஸ் பண்ணா உனக்கு 15% ஆஃபர். 500 ரூபாய்லாம் கிடையாது, 500 rupees கூட கிடையாது. உனக்காக ஜஸ்ட் 420 தான். அதை 420 rupeesக்கே வாங்கிக்கலாம். நீ இன்னும் செக் பண்ணல, இன்னும் வாங்கினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் வாங்கிக்கோ. டைம் வேஸ்ட் பண்ணாது, உனக்கு டைம் கிடையாது. ஆமா. அண்ட் லாஸ்ட் ஒன்லைன் மோட்டிவேஷன் ஃபார் NEET 2026 aspirants for chemistry. கெமிஸ்ட்ரி தான் கேம் சேஞ்சர். டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்ற பொறுத்து தான் உன் மார்க் வரப்போகுது. நீ முதல்ல நீட்ல போய் முதல்ல பயோ அட்டென்ட் பண்ணு, அண்ட் தென் கெமிஸ்ட்ரி, ஃபைனலா பிசிக்ஸ் போ. நிறைய ஜென்சி பசங்க பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட், கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் அப்படி போறாங்க. டேய் புட்டுக்கும். ஏன்னா வந்து உனக்கு வரப்போற 360 மார்க் விட்டுறாத, நெக்ஸ்ட் வரப்போற ஒரு 150 மார்க் விட்டுறாத. ஆமா. நீ பிசிக்ஸ் என்னதான் மகானா இருந்தாலும் கோ பயோ ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான், பயோ ஃபர்ஸ்ட். சார், நீ பயோ முதல்ல ஆரம்பிச்சு உன்னால எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியுமோ அந்த டைம் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் பிசிக்ஸ்ல கொடுக்கலாம். Definitely 200% 300% sure. When you start with bio, the confidence increases. நான் சப்போஸ் 30 minutesல பயோ முடிச்சிட்டேன்னா 30 minutesல 360 மார்க் அட்டென்ட் பண்ணான்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த அட்ரினல் ரஷ் இருக்குமே, அவ்வளவுதான்டா. நீ தான்டா அந்த ஸ்டாலின் சார் சொல்ற மாதிரி, அவ்வளவுதான். நீதான் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணு. கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் போ. கெமிஸ்ட்ரியில கூட தெரியாதது விட்டுட்டு தெரிஞ்சது. ஸோ எப்படி போனா கெமிஸ்ட்ரியில அரௌண்ட் 45ல 25 கொஸ்டின்ஸ் டு 30 வந்து ஒன் லைன் கொஸ்டின்ஸ் டக்குன்னு ஒரு லைன்ல படிச்சிடலாம். ஸோ அதை முதல்ல அட்டென்ட் பண்ணு. மறுபடியும் கொஸ்டின் பேப்பர் ரீரிவிஷன் மாதிரி வா. அந்த டைம்ல தான் நீ லென்தி கொஸ்டின்ஸ் பார்க்கணும். டெஃபினெட்லி அது உண்மையிலே ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அதை தாண்டி தைரியமா இரு, தன்னம்பிக்கையா இரு, பாத்துக்கலாம். அண்ட் உன்னோட ட்ரீம் காலேஜ் என்னன்றதை கீழே கமெண்ட். ஐ வாண்ட் டு see your dream college. ஏன்னா வந்து நாளைக்கு அந்த காலேஜ் போயிட்டு உன் பேரோட போடு டாக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வினோத் தான் நீ ஒரு ஆஸ்பிரண்ட் வச்சுக்க, வினோத் கீழே என்ன கமெண்ட் பண்ணா டாக்டர் வினோத் MMC, டாக்டர் வினோத் ஸ்டான்லி. அந்த மாதிரி உன் டாக்டர் உன் பேர் என்ன காலேஜ் போற உன் ட்ரீம் காலேஜ் போடு. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. ஒருவேளை நீ அங்க போயிட்டேன்னா தட் வில் பி வெரி நாஸ்டாலஜிக் மூமெண்ட். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இவனோட கிளாஸஸ், இவன் உங்களுக்காக கிளாஸஸ் மாங்கன்னு எடுத்திருக்கான். உனக்கு ஏதாவது டாபிக் புரியலன்னா அந்த பிளேலிஸ்ட் இங்க கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோ. NEET 2026 கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.